போன திங்கட்கிழமை வகுப்பு முடிஞ்ச பிறகு தனியா ஒரு 4-5 பேர் போன்ல பேசினாங்க, ரொம்ப நேரம் பேசினாங்க. 2 கேள்விகள், இந்த 2 கேள்விகள் குறித்து ரொம்ப பேசினாங்க. முக்கியமான திருமறை, தமிழ் திருமறை திருப்புதல்கள் இல்லையா, தமிழ் பைபிள் வேர்ஷன்ஸ், அது குறித்து நிறைய பேசினாங்க. அதான் சொல்லியிருந்தேன், குழுவிலையும் கொஞ்சம் போட்டீங்கன்னா மற்றவங்களுக்கு அது உண்டுதலா இருக்கும். யாரோ ஒருத்தர் மட்டும் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இனியா நமக்கு அந்த பாடமும் வந்துடும் சீக்கிரமாக. ஸோ யூடியூப் நாம சென்ற முறை பார்த்த பாடம் இல்லைங்களா, அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பணியும் இறைப்பணி. அப்ப திருப்பணி இறைப்பணினா என்னன்னுட்டு நம்ம கண்டிப்பா தெரியணும் இல்லைங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அது குழம்பி போயிருக்காங்க, திருப்பணினா என்ன, இறைப்பணினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இல்லைங்களா. அப்போ மிஷன், திருப்பணி என்பது என்ன இல்லையா, போனது கொஞ்சம் அப்படி ரிவைஸ் பண்ணலாம். ஒரு 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 பணி நடைபெற்று கொண்டிருக்கு, இடையில ஒரு சின்ன பிரேக் இல்லையா, அதன் பிறகு அது தொடர்ந்து நடக்குது இல்லையா. அது அது வந்துட்டு என்ன பண்ணுதா, மிஷன் அப்படிங்கிறோம். இப்போ ஒருத்தர் செஞ்சு முடிச்சிருப்பாங்க, முடிச்ச பிறகு அது முடியுது, அடுத்தது அடுத்தது. ஐடாஸ் கடர் அவங்க திருப்பணி இல்லையா ஆரம்பிச்சாங்க, அவங்களுடைய மரணத்தின் பிறகு தொடர்ந்து நடக்குது. வில்லியம் கேரி இல்லையா, இப்படி எல்லாரையும் சொல்லலாம், எல்லாரையுமே சொல்லலாம் இல்லையா. அவங்கள என்ன பண்ண டிசைபிள்ஷிப், அதன் பேட்டர்ன்ல வருதுதான் மிஷன் இல்லையா. இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த மிஷனுடைய மைய நோக்கமே பாலம் அமைத்து சமப்படுத்துதல், அதுதான் சமநிலைக்கு கொண்டு வருதல். சமப்படுத்துதல், கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே இருந்த சமமின்மை சமப்படுத்து, பாவம் வந்ததுனால சமமில்லையில சமப்படுத்தப்பட்டது இல்லைங்களா. இயேசு கிறிஸ்து, நம்ம பைபிள்ல நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னாக்கா, ஆன்மீகம் ஆன்மீகம், ஆவிக்குரியது ஆவிக்குரியதை நினைச்சிட்டு கொண்டு போயிட்டு ஏதோ ஒரு 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 பாதாளத்தை போய் விழுந்துடும். ஆன்மீகம்னு எதுவுமே கிடையாது, எல்லாம் ஆன்மீகம் தாங்க. ஆவிக்குரியது ஆவிக்குரிய ஒரு பெரிய பயங்கரமான ரகசியம் போலவும் இல்லையா, அப்படி ரகசியம் எல்லாம் கிடையாது. ஆவிக்குரியது சொல்லி பார்த்தா அது வந்துட்டு வெளியரங்கமா இருக்கு. இயேசு எல்லாத்தையும் வெளியரங்கமா தான் செஞ்சார். பழைய ஏற்பாடுல நிறைய இருக்கு, வேற மாதிரி இருக்கு. புதிய ஏற்பாடு எல்லாம் வெளியரங்கமா இருக்கு. சமப்படுத்துதல் இல்லையா. ஏன்னா இந்த சமப்படுத்துதல் வழியாகத்தான் இறைப்பணி, ஊழியம் செய்ய முடியும் இல்லையா. மிஷன் அப்படிங்கிறதுக்கும் இல்லைங்களா, மினிஸ்ட்ரி என்பதற்கும் வித்தியாசம் இருக்கு, அதை தெரிஞ்சுக்கணும். அப்ப இயேசு தான் வாழ்ந்த 3.5 வருஷ காலத்துல மிஷன் தான் மையப்படுத்தினார் இல்லையா, திருப்பணியாற்றினார். அதன் அதன் ஊடாக இறைப்பணி. அப்ப இறைப்பணிய செஞ்சவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, சீடர்கள், அப்போஸ்தலர்கள், சீடர்கள் தான். அப்ப இயேசு செய்யவே இல்லையா செஞ்சாரு. ஆனா அவர் எப்படி பண்ணாருன்னா, நான் இறைப்பணி செய்யணும்னாக்கா இவ்வளோ செய்யணும்னார். அது நமக்கு புதுசா இருக்குது, புதுமையா இருக்கும் நிறைய பேர் இல்லைங்களா. நான் எம்டிஎஸ் பண்ணும்பொழுது இதுதான் நான் பண்ணேன் இல்ல. அப்ப வந்துட்டு அந்த அந்த பாடங்களே சப்ஜெக்ட்ஸே கிடையாது. நம்ம டேவிட் ஐயா கூட சொல்லியிருப்பார். ஆனா நான் அது பண்ணிடுறேன், அந்த பேப்பர் சப்மிட் பண்ணிடுறது இல்லைங்களா. விடு வி- வி- அஹ் விடுதலை இறையில், லிபரே லிபர லிபரேஷன் தியாலஜி அப்படின்னு, விடுதலை இறையியல் அப்படிங்கிற தலைப்புல எடுத்ததுதான். அப்ப இயேசு வந்து அந்த விடுதலை இறையியலை தான் மையப்படுத்துறார். சமப்படுத்துறது எல்லாமே விடுதலை ஆக்குறா, சமமாகும் இல்ல. எல்லாமே நடுவுல ஏதோ பேரியர் இருந்தாக்கா அதை எடுத்து போடதான். அப்ப இயேசு அதான் செஞ்சார். செஞ்சு அதன் ஊடாக என்ன பண்ணாருனாக்கா இல்லையா, கடவுளோடு இருக்கின்ற வாழ்வு, கடவுளோடு வாழும் வாழ்வு இங்க சரிப்படுத்த ஒண்ணு, கடவுள் வருகிறார் இல்லையா. மக்கள் என்ன பண்ணல, அதுக்கு ஈடாவது இல்லை. அப்போ கடவுள் இல்லையா, குமாரன் இயேசுவை அனுப்புகிறார். இயேசு மக்களோடு இடைப்படுகிறார்.
இடைப்பட்டு அந்த 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 பிரிவினையை நீக்குகிறார். நீக்கி இயேசுவுக்கும் மக்களுக்கும் இடையே இருக்கிற உறவை தூய ஆவியார் என்ன பண்ற பலப்படுத்துகிறார். அப்போ ஒரு குடும்பமா மாறுது. அதான் போன முறை குடும்பம்னு பார்க்கணும். அப்ப இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போ திருப்பணி அப்படின்றது என்ன? பைபிள் எது சொல்ற? ஒரு சமத்துவத்தை உருவாக்குது இல்லையா? ஒரு சகோதரத்துவம், சமத்துவம் இல்லையா? நீ என் பிள்ளை, கடவுள் சொல், நீ என் பிள்ளை, நான் தான் அவன் பிள்ளை, இல்ல நீ என் பிள்ளை, எல்லாரும் என் பிள்ளைகள் அப்படின்றார். சகோதரத்துவம், அவங்க சகோதரரே என்கிறேன் இயேசு சொல்றார். அதான் ஆரம்ப காலத்துல பிரதர் பிரதர் சிஸ்டர் சொன்னதுக்கு காரணம் இதுதான் இல்லையா? சகோதரத்துவம். அப்போ இயேசு சொல்ற சகோதரம் மேன்மையான சகோதரத்துவம். அது என்னன்னாக்கா இல்லையா, அண்ணனை வந்து தம்பி வந்து அளவில்லாமல் போற்றி அவரோடு இருக்குது. தம்பி அண்ணனோடு போற்றி போய் இருவரும் ஒருவரோடு ஒருவர் இருந்து இருவரும் வளர்ச்சி அடையும். சமூக நீதி இயேசு தான் செஞ்சார். பெரும் புரட்சி இயேசு செஞ்சு. சமத்துவம்னாலுமே சமூக நீதி இருக்காங்க. சமூகத்துல நீதி, ஆன்மீகத்துல நீதி, எல்லாத்துலயும் சமமா இருக்கும். அடுத்தது இயேசு செஞ்ச பெருசு என்ன இல்லையா? பெண் உரிமை. பார்க்கப்படும். நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருக்க போகுது இல்ல? பெண் உரிமை சிடி 1ல வருது. பெண் உரிமை, பெண் சமத்துவம், பெண் சகோதரத்துவம், பெண் சிநேகத்துவம், பெண் நீதி, இதெல்லாம் இயேசு பண்றாங்க. அதை வந்து நம்ம கண்ணுக்கு சரியா தெரிய மாட்டேது. பைபிள படிச்சிருக்கோம், அப்படி என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு தெரியாது. இனி ஒரு சப்ஜெக்ட் பாடம் போறாங்க இல்லைங்களா? அப்போ இதுல இருந்து அதான் சொன்னாரு, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பேறு பெற்றவர்கள், ஏழை உள்ளத்தோர் பேறு பெற்றவர்கள். ஏன்? விண்ணரசு அவங்களுடைய பரலோகம் அவர்களுக்குரியது. ஆனா பரலோகத்துக்கு போகாதபடி பேரியர் இருக்கு. அதான் நீ திருப்பணியாற்று, அவங்களுடைய குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் போய் பாரு, அவ பிரச்சனைகளை பாரு, அருந்து விடுதலை ஆக்கு. அப்பதான் நீ சொல்றத காது கொடுத்து கேட்பாங்க. போன தடவை நம்ம பார்த்தோம் இல்லையா? போன திங்கக்கிழமை கொஸ்டின்ல பார்த்தோம் இல்லையா? அப்ப எப்படிப்பட்ட பேரியரை நாம உருவாக்கணும். என் குடும்பத்துல எப்பேற்பட்ட ஒரு பேரியரை உடைச்சு போட்டுட்டு இல்லைங்களா, நான் எப்படி அவங்களுக்கு சமநிலைக்கு கொண்டு வந்தேன், எப்படி நான் சொல்றத கேட்குறது, நான் என்ன பண்ணி செஞ்சேன் அப்படிங்கிறது இல்லைங்களா? இது இங்கிலீஷ்ல இருக்கும், நீங்க பார்த்து. அப்ப மினிஸ்ட்ரி என்பது என்ன? திருப்பணி வழியா இறைப்பணியாகும். இதுதான் மிஷினரிగా இதை பண்ணாங்க. வந்தாங்க, பார்த்தாங்க, இங்க இருக்க சமூக அவலங்கள்லாம் பார்த்தாங்க. படிப்பு இல்லாம இருக்கிறாங்களே, நோய் இருக்காங்கல்ல, முதல்ல படிப்பு கொடுப்போம் இல்லையா? ஹாஸ்பிட்டல் கட்டுவோம் இல்லையா? அடுத்தது வந்து அவங்க பசியை போக்குறதுக்கு எதனா செய்யணும் இல்லையா? அவங்கள வந்துட்டு எல்லாரும் விலைக்கு வச்சுட்டாங்க, கிறிஸ்தவனால் விலைக்கு வச்சுட்டாங்க. அதுல அவங்களெல்லாம் என்ன பண்ணோம்னாக்கா, ஒரு இடத்த வாங்கி அந்த இடத்துல அவங்கள குடியமர்த்தி, அங்க கிணறு வச்சு, அங்க வந்துட்டு உழுது பயிர் செய்ய வச்சு, நிறைய குடிசை தொழிலெல்லாம் செய்ய வச்சு அவங்கள சமநிலை கொண்டு வந்தாங்க. அவங்கள்ட்ட வேலை இல்லடா, நீ அவங்க அளவுக்கு ஈக்குவல் ஆடுவ, உன்னை கீழே தாழ்மைப்பட்ட இல்ல, நீ அவங்களுக்கு ஈக்குவல் ஆடுவ அப்படின்னு அவர் உருவாக்குன பிறகு அவர் நற்செய்தி அறிவித்தார்கள். உலகமெங்க நற்செய்தி பரவுச்சு. இதுதான் மையம். இதை நல்லா வித்தவுட் மிஷன் there should not be any ministry. திருப்பணி இல்லாம இது இருக்காது இல்லைங்களா? அப்ப இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. திருப்பணி இல்லாமல் இறைப்பணி என்ற ஊழியம் இல்லை இல்லையா? அப்ப இதுல என்ன சொல்ல வருது அப்படின்னாக்கா, மத்தேயு 5:6-7 ஆரம்பிக்குது. மத்தேயு 5:6-7 ஆரம்பிக்குது. ஆரம்பத்திலே ஐயா டேவிட் ஜெய்சிலன் ஐயா, உங்களுக்கு கொஞ்சம் சைலண்ட் மோட் வைங்கய்யா. அருளானந்தையா நீங்களும் மியூட் பண்ணிடுங்க, சவுண்ட் கேக்குது. அருளானந்தையா மியூட் பண்ணிடுங்க. இடது பக்கத்துல கீழே ஒரு பிரஸ் பண்ணீங்கன்னா ஒரு ஒரு மைக் இருக்கும் ரெட் கலர்ல, அதை பிரஸ் பண்ணீங்கன்னா மியூட் ஆகும். பேசும்பொழுது அதை பிரஸ் பண்ணிட்டு பேசலாம் என்கிட்ட. ஓகே, அப்போ இதுதான் இந்த 5, 6, 7 அதிகாரங்களை நீங்க இந்த நோக்கத்துல, திருப்பணி நோக்கத்துல, மிஷன் நோக்கத்துல படிக்கணும். ஜெபம்னா என்ன, உபவாசம்னா என்ன, இதெல்லாம் திருப்பணிகள். இதெல்லாம் திருப்பணிகள். இதன் ஊடாக நம்ம என்ன பண்ணணும், அதன் ஊடாக எப்படி இறைப்பணி செய்கிறீர்கள், நம்மை ஈடுபடுத்திக் கொள்வது, இதெல்லாம் வந்துட்டு பண்ணணும் இல்லையா? இது நீங்க போன முறை நான் எடுத்தாச்சு, மறுபடி கொஞ்சம் வேகம். அதுக்கு இன்னைக்குதான் பார்க்க முடியும். போன முறையே பார்த்தோம். இந்த 3 பகுதியை வச்சு நம்ம ஒரு பகுதியை பார்க்கணும் இல்லைங்களா? திருப்பணி அப்படிங்கிற ஒண்ணு.
நான் பார்க்கிறோம். அப்போ கிறிஸ்துவுக்கும் கடவுளுக்கும் இல்லையா, நாம் செய்ய வேண்டிய கடமை அல்லது பொறுப்பு என்பது ஒன்று. பொறுப்பு. இந்த பொறுப்பு தான் திருப்பணி. பொறுப்பாண்மை அப்படின்னா இல்லையா, பொறுப்பு அல்லது பொறுப்பாண்மை நாம செய்ய வேண்டிய பொறுப்பு. கடவுள் விழுந்து போன மக்களுக்கு என்று ஒரு பொறுப்பாண்மை மேற்கொள்ளுகிறார். ஒரு பொறுப்பை அவர் எடுத்துக் கொள்ளுகிறார். அதை இயேசுவிடம் கொடுக்கிறார் அந்த பொறுப்பை. இயேசு என்ன பண்ண அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு இல்லைங்களா, மக்களை சீர்படுத்தி கடவுளிடம் ஒப்படைக்கிறார். அப்படி ஒப்படைப்பதற்கு தூய ஆவியா பரிசுத்த ஆவியான்னு ஒத்தாசை செய்கிறார். அப்போ இதெல்லாம் என்ன திருப்பணி, மிஷன். காட் ஹாஸ் a மிஷன் இல்லையா, ஜீசஸ் ஹாஸ் a மிஷன், ஹோலி ஸ்பிரிட் ஹாஸ் a மிஷன் இல்லைங்களா. அவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு திருப்பணி இருந்தது. என்ன திருப்பணி? இறைபணி. திருப்பணி ஊடா இறைப்பணியை கொண்டு சென்று கடவுளோடு இணைத்தது இல்லைங்களா. இதை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா. அப்போ கடவுள் ஏன் பொறுப்புள்ளவரா இருக்கிறார்னா, உலகத்துல படைத்த படைப்பு எல்லாமே மனுஷனா இருக்கிறோம் எல்லாமே அவருடைய குடும்பம். படைப்புகள் அனைத்தும் அவருடைய குடும்பம். மானுடர் அனைவரும் அவருடைய குடும்பம். அப்ப அவங்கள பாதுகாக்க வேண்டியது தகப்பனுடைய கடமை. விழுந்து போனாலும் அப்போ விழுந்து போனவர்கள் திரும்பவும் என்ன பண்ணோம், எழுந்திருக்கணும், எழுந்து நடக்கணும், அவரோடு நடக்கணும். அதற்காக அப்போ கடவுள் யார் என்று சொன்னால் விடுதலை அளிக்கும் கடவுள். இயேசுயான விடுதலை அளிக்கும் கடவுள். தூயாவர விடுதலை அளிக்கும். அதுதான் அதன் அடிப்படையில் தான் நான் என்னுடைய இது வந்துட்டு விடுதலை இறையியல். அதுக்கு பிறகு என்னோட பெரியாள் ஒருத்தர் விடுதலை இறையியலை குறித்து PhD பண்ணார். அதன் பிறகுதான் விடுதலை இறையியல்ன்றத தியாலஜில சேர்த்தாங்க. எனக்கு பிறகு 2 பேரும் 3 பேர் எடுத்தாங்க. நான் வந்து மாஸ்டர் லெவல்ல தான் பண்ணேன் இல்லைங்களா. எனக்கு பின்னாடி வந்து பயங்கர நான் பார்த்து அசந்து போயிட்டேன் அவங்களுடைய அந்த PhD இதுல பார்க்க பொழுது இல்லைங்களா. அப்போ விடுதலை இறையியல் ரொம்ப முக்கியம். அது நிறைய பேர் தெரியாத ஒன்று. அதை நம்ம CT1 CT2. அப்போ இதோட நோக்கம் என்ன? பொறுப்பாண்மை. திருப்பணியில பொறுப்பாண்மை. பொறுப்பு என்பது நோக்கம் என்ன? மற்றவர்கள் கனி தரணும், கனி அதிகமா தரணும், சுவையான கனி தரணும், தங்கள் காலங்களில் கனி தரணும். அதோட நின்றக்கூடாது. அது என்ன? கனியில் இருக்கிற விதை விழுந்து சார் என்ன ஆகணும், திரும்பவும் விதைக்கும். போன திங்கட்கிழமை முதல் கேள்வியில அதுதான். அப்ப விதைக்காமல் போன இதுவரைக்கும் கிறிஸ்தவம் இந்தியாவில் வளராமல் போனதுக்கு காரணம் நாம தான். நம்ம ஏற்படுத்தி கொண்ட இல்லையா பேரியஸ். நான் கிறிஸ்தவ, நான் வந்து இந்து கோயிலுக்குலாம் போக மாட்டேன், நான் கிறிஸ்தவ, அந்த இதுவெல்லாம் பிரசாதம் வாங்கி சாப்பிட மாட்டேன். அப்புறம் என்ன நம்ம வந்து வீம்புக்கு சொல்றது என்னுடைய கடவுள் சர்வ வல்லவர் அப்படின்னு எப்படி சொல்றது? சர்வ வல்லவர் நம்ம அடுத்த அந்த அந்த சிலைகளுக்கு பயப்படுறோம். பயம் தான் அது. பிசாசுக்கு கொண்டு வந்து பயம் வச்ச பயம். கிறிஸ்தவத்தை உள்ள நுழைச்சிட்ட ஒரு பயம். இது பயத்தின் விளைவால் தான் நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு. அதான் உலகத்துல நாம இன்னும் கூட கிறிஸ்தவ நாடா மாறல. நான் பின்னால் அந்த நாடெல்லாம் மாறிடுச்சு. ஏன்? அவங்க அதோடு கூட ஒன்றிணைந்து மாறியது. எல்லாரும் கலாச்சாரத்தோடு கூட இணைந்து நடந்தார்கள். பின்னி பிணைஞ்சதில்ல இல்லைங்களா. பின்னி பிணைஞ்சா ஆல் அவுட். சோ இதுதான் கனித்தருவி. இதுதான் சீடர்கள் செய்தார்கள். அப்ப இப்ப கொஞ்சம் ஒரு க்ளூ ஒண்ணு கொடுத்துறேன். இப்ப ஒரு க்ளூ கொடுத்துறேன் இல்லைங்களா. அப்ப இயேசு செய்த திருப்பணியில இயேசு சுகமாக்குறதெல்லாம் என்னது? ஏன் சுகமாக்குனார் யோசிச்சிருக்கீங்களா? அது ஒரு திருப்பணி. ஏன்னா அவங்கள வேற யாரும் செய்ய வந்து இவர் செஞ்சார். ஆசாரியர்கள் லேவி இவெல்லாம் என்ன பண்ணும்? அவள் எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணி அவங்களுக்கு சுகப்படுத்தணும் இல்லையா. ஆலோசனை கொடுத்து தைரியமான்னு சொல்லணும். இதெல்லாம் செய்யல. அப்ப இயேசு செஞ்சார். இப்ப சமப்படுத்துகிறார் கடவுளோடு கூட. அந்த திரு ஆலயம் அல்லது தேவாலயம் இல்லையா, திருக்கோயிலோடு கூட மக்களை சமப்படுத்தாதபடி கீழே வச்சுட்டு இருந்தாங்க. இயேசு வந்து என்ன பண்றார்? புரியுதுங்களா? அப்ப இயேசு இதெல்லாம் செய்யறாரு, இதெல்லாம் விடுவிக்கிறார் பாருங்க. இப்போ நாம இதுதான் இன்னைக்கு சுகமாக்கும் கூட்டங்கள் அப்படின்னாக்கா அது ஒண்ணும் கிடையாது. இயேசு சுகமாக்குறது இதுக்கு வித்தியாசம் வேற. அதன் ஊடாக என்ன பண்ணாங்க? இவங்க எல்லாரும் தான் இயேசு சந்தித்தவர் தான் கிட்டத்தட்ட 120 பேர் அளவுக்கு
சீடர்கள் அந்த 12 பேர் இல்லாம 70 பேர் இல்லாம இல்லையா 120 பேர் அளவுக்கு உருவாக்குனாருனாக்க அவ்வளவு சீடர்களை 3 வருஷத்துல இவர் செய்த இந்த திருப்பணிகள் ஊடாக இதெல்லாம் திருப்பணிகள். சுகமாக்குறது, அடையாளத்தை காணுது, இதெல்லாம் திருப்பணி. எதற்காக? திருப்பணி எதற்காக? நாம செய்யணும் கிறிஸ்தவர்கள். ஏனென்றால் விண்ணரசு எங்க இருக்கு? பூமிக்கு வந்துருச்சு. அந்த பூமிக்கு வந்த விண்ணரசு பரலோகம் உனக்குள்ள எனக்குள்ள இருக்குது அப்படின்றார். உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்குதுன்னா என்ன? அது எப்போ உங்களுக்குள்ள எனக்குள்ள வரும்னாக்கா திருப்பணியின் ஊடாக இறைபணி செய்யும் பொழுதுதான் அது உங்களுக்கும் எங்களுக்கும் இருக்கும், நமக்குள்ள வந்து. இதை நான் மனதில் இப்ப புரிஞ்சுச்சிங்களா? இயேசுய சுகமாக்குனாரு அப்படின்னு என்ன சமப்படுத்தினார், சமுதாயத்தை சமப்படுத்தினார், ஆன்மீக பிரச்சனைகளை தான் சமப்படுத்தினார். நீங்க தப்பு பண்ணீங்கன்னா அப்படி இல்லை, இப்படிதான் இருக்கணும்னு சமப்படுத்துறார். அப்ப இயேசு திருப்பணி தான் ஆற்றுறார். அப்ப இறைப்பணி ஆற்றல, இறைப்பணி கொஞ்சம் தான் ஆற்றினார். ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு எல்லாம். பைபிள நீங்க படிக்கும்போது அது தெரியும். இல்லைன்னா இப்ப என்ன பண்ணுங்க, என்ன எதிர் கிறிஸ்து தான் சொல்லுவீங்க. அப்ப அந்த திருப்பணி யார் இறைப்பணி யார் ஆத்த? திருப்பணியை இறைப்பணி பெருசாக்குறது இயேசுடைய அப்போஸ்தலர்களும் சீடர்களும் பின்வந்த இல்லையா கிறிஸ்தவர்களும் தான். இத மனசுல வச்சு இல்லைங்களா? அப்போ சுகமாக்கும் அந்த பணி ஊழியம் அப்படிங்கிறதுல திருப்பணி அது. அதனூட அவன் ரட்சிப்புக்கு நேரா வரணும், ரட்சிப்பின் அனுபவத்துல இருக்கணும், கனி கொடுக்கணும். இதெல்லாம் நீங்க நடக்குதா? இன்னைக்கு நடக்கிற கூட்டங்கள் இதெல்லாம் நடக்குதா? வெறும் சுகமாக்குன்றான், முக்காவாசி பேர் பொய் சொல்றாங்க வந்துச்சு. பாத்தீங்களா? உண்மையாவும் இருக்குது. ஆனா அது எங்க கொண்டு போகணும்? உண்மை எப்போ இருக்கும்? ஒரு சுகமாக்குனா அது அவர் ரட்சிக்கப்படணும், ரட்சிப்பின் அனுபவத்தில் இருக்கணும், அனுபவத்திற்காக வளர்ந்து வந்தது. இல்ல பின்வாங்கி போனோம், திரும்பி ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் வரணும், வந்து திரும்ப இறைபணி ஆற்றணும். இவ்வளவு இருக்கு பேஸ். புரியுதுங்களா? அப்ப சுகமாகுறதுன்னா பின்வாங்கி போனவனுக்கும் ஒரு சுகம் கிடைக்குது. உடல் சுகமோ மன சுகமோ ஆன்மீக சுகமோ எதோ ஒண்ணு இல்லைங்களா? அப்போ கொடுத்தல் ஈகை இல்லையா? இது ஒரு ஒரு திருப்பணி. கடவுள் இல்லையா தன்னை கொடுத்தார், கடவுள் தன்னை தாழ்த்தினார். அதான் இயேசு தாழ்த்தினார். இயேசு பாத்தீங்களா எங்க தாழ்த்தினார்? பைபிள் அப்பதான் யோசிக்கணும். புதிய ஏற்பாடுகள்லாம் படிச்ச பழைய ஏற்பாடு கடவுள் மனுஷனை தேடி வந்தார் மேலான இடத்தில். கடவுள் இன்னைக்காக மேல இருக்காரு, அவர் மேலானவர். நாம் மேலானவர்கள். அதாவது நம்ம என்ன பண்றோம், சண்டே ஸ்கூல்லாம் ஜெபம் பண்ணும்பொழுது கைகளை மேல தூக்கி ஜெபம் பண்றது. ஆனா நீர் மேலானவர், நாங்க அப்படி கிடையாது இல்லையா? நாங்கள் மேலானவர் வந்து நீ எங்களுக்கு உதவி செய்யணும். அப்ப கடவுள் தன்னை தாழ்ச்சி அவங்களோட கூட இருக்கிறார். ஆனா திரும்பி அவரை உதறி போயிட்டு கீழே போயிட்டாங்க. அப்ப என்ன பண்றாரு அவரு? இயேசு கிட்ட அது பண்றார், கொடுக்கிறார் பொறுப்பாண்மை. இயேசு என்ன பண்றாரு? அதே அப்பாவுடைய தாழ்மைய கடைபிடித்தார். கொள்ளையாடிட பொருளாக கொள்ளாமல். எங்க அப்பா கடவுள், நானும் கடவுள் தான். எங்க அப்பா நான் கடவுள் தன்மையோடு செயல்பட மாட்டேன், அதை திருட மாட்டேன், அதை அங்க வச்சுடுவேன், மனுஷன் அதுல சாதிச்சுட்டு பிறகு போய் நானு அதை எடுத்துக்கொள்வேன் அப்படிங்கிறது இல்லைங்களா? இதை கொஞ்சம் யோசிக்க வேண்டும் இல்லையா? அப்ப தியாகம், தந்தையாக கடவுள் செய்த தியாகம், மாபெரும் தியாகம். யோசிங்க. எப்போ அது தான் படைத்த மனுஷிகிட்ட இவர் வராரு. அது ஒரு குளிர்ச்சியான வேறு எவ்வளவு பண்றாரு பாருங்க. குளிர்ச்சியான வேலை நல்லா இருக்கும், பிளசண்டா இருக்கும். அந்த நேரத்துல வந்து பேசுறாரு கடவுள். அப்படிதான் நான் பாக்குறேன், பைபிள் பாக்குறது. அப்ப கடவுள் தன்னை தாழ்த்தி தன் மக்களோடு கூட, தான் படைத்த மக்களோடு கூட இருக்கிறார், விழுந்து போன மக்களோடு கூட இருக்கிறார் இல்லைங்களா? அது ஒரு தியாகம். அப்போ கடவுள் கொடுத்தார், விட்டு கொடுத்தார். இயேசுவும் விட்டு கொடுத்தார். கடவுள் தன்மையோடு இருந்தாலும் கடவுளுக்குரியவைகளை எதையும் அவர் செயல்படுத்தாமல் விட்டு கொடுத்தார். அப்பாட்டியை விட்டுட்டு வந்துட்டார். அப்படி விட்டுட்டு வந்தார்னா அவர் 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 தியாகம் பண்ண முடியும் இல்ல, சாக்ரிஃபைஸிங் இல்லையா? அப்போ இதெல்லாம் பொறுப்பு, கிறிஸ்துவுக்கும் தந்தைக்குமான பொறுப்பு இல்லையா? கிறிஸ்துவுக்கும் தந்தைக்கும் ஆவியானவருக்குமான பொறுப்பு. இந்த மூவொரு கடவுளுடைய பொறுப்பு இதான் ட்ரினிட்டி தான். மூவொரு கடவுளின் பொறுப்பு என்ன? மூவருடைய இது ஒரு பகுதி. இவரை எடுத்து நம்ம டேவிட் ஐயா எடுத்திருக்காரு பாடத்துல.
படிச்சிருப்பீங்க சரிங்களா? ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த கிரைஸ்ட், ஃபார் ஹிஸ் ஃபாதர் அண்ட் ஃபார் த ஹோலி ஸ்பிரிட். இல்லையா? ஹோலி ஸ்பிரிட் நம்ம விடல இல்லையா? அப்ப நாம என்ன செய்யணும்? திருக்குடும்பத்தில் இணையணும். எது திருக்குடும்பம்? எது திருக்குடும்பம்? தந்தை, மைந்தர், தூய ஆவியான ஒரு குடும்பம். அந்த குடும்பத்துல நாம இணைந்தோம்னா இதான் திருக்குடும்பம். இதான் ஆரம்ப கால ரோம கத்தோலிக்க திருச்சபை சொல்லு. We are holy family in God, in God's family. God's family will become part of his family. அதான் ஹோலி ஃபேமிலி அப்படின்னு அவங்க சொல்றது டிசம்பர் 28 அவங்க கட்டுறது நோக்கம் அதுதான். அப்போ கடவுள் இதை செய்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போஸ்தலர்கள் இதை செய்தார்கள், சீடர்கள் செய்தார்கள், தொடர் நிகழ்வார்கள். இன்னைக்கு நின்று போச்சு, சுத்தமா நின்று போயிடுச்சு. திருப்பணியும் 0, இறை பணியும் ஏதோ செஞ்சிட்டு இருக்கிறாங்க, அவ்வளவுதான். உலகத்தை தலைக்கீழாய் மாட்டான். அப்படியே என்ன உழைக்கிற தலைக்கீழ மாத்தனா அவனுடைய பற்றுறுதிய கீழே போட்டு கிறிஸ்துவின் பற்றுறுதிக்கு கொண்டு வர்றதுதான் இல்லையா? அவருடைய பற்றுறுதி இப்படி இருக்க உலக பற்றுறுதி, கடவுளை அறியாத பற்றுறுதி, மீட்கப்படாத பற்றுறுதி. ஆனால் அதை இதை தலைக்கீழ அப்ஸ் அண்ட் டவுன். அது என்ன டவுன் ஆச்சு? அவருடைய பற்றுறுதி டவுன் ஆயிடுச்சு, கிறிஸ்தவ பற்றுறுதி. இதான் அர்த்தம் வச்சு உலகை தலைக்கீழாய் மாற்றுதல் தான் இதுதான் அர்த்தம். அப்போ கடவுள் விடுதலை அளிப்பவர், நாமும் விடுதலையை மற்றவர்களுக்கு கொடுக்கணும். அது திருப்பணியின் ஊடாகத்தான் செய்ய முடியும் இல்லைங்களா? அதுதான் சில பாவிகளை மீட்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். இது வந்து ஒரு ஆழமான கருத்து. அப்ப பாவிகளை அப்படின்னு சொன்னாக்க என்ன? பாவம் செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டு விட்ட மக்கள், முக்கியமா இஸ்ராயல் மக்கள். அப்படி தள்ளப்பட்டு அந்த பள்ளத்திலேயே இருக்க வச்சது யாரு அப்படின்னா யூத மதவாதிகள், பரிசேய, சதுசேய, வேத பாரக, சனகிரி சங்கத்தா, இவெல்லாம் அங்க பள்ளத்திலேயே வச்சுட்டு வந்துட்டாங்க. அப்போ இவங்களை மீட்கிறார். அப்போ மதவாதிகள் இருந்து மீட்க வந்தார் இயேசு கிறிஸ்து. இதனுடைய அடிப்படை யாருக்கு? யூதருக்கு இந்த வசனம், அடுத்து யூதர் அல்லாதவருக்கு இந்த வசனம். ஏன் யூதர்கள் அது செய்யல? அதான் அனுபவிச்சாங்க. ஆதியாகமம் 12:3 உன் வழியா உலகத்துல எல்லாரும் மீட்பு பெற வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட்டா ஆசீர்வதிக்குள்ள மீட்பு அடைதல், அமைதி அடைதல், அமைதி சமாதானத்தை பெறுதல், அந்த சமாதானம் மற்றவர்கள் கொடுக்கணும். நான் கொடுக்க மாட்டேன்னுட்டாங்க. அதெல்லாம் அந்த அனுபவித்தாங்க. அப்ப அவங்களை அப்படியே வச்சுட்டு இருந்தாங்க. அப்ப பாவிகளை ரட்சிக்க யாரிடம் ரட்சிக்க அப்படின்னு சொன்னாக்கா முதல்ல யூதர். ஏன்னா யூதர் தான் ரட்சிப்பு, யூதருக்காக தான் இயேசு வந்தார். முதல்ல மையம் அதுதான். பிறகுதான் உலகம். பவுல் அதான் உலகத்துக்கு கொண்டு வரார் இல்லையா? அப்போ இதனுடைய அர்த்தம் புரிஞ்சுக்கணும் வசனங்களை. அப்போ புதிய ஏற்பாட்டு வசனங்கள் நம்ம தெளிவா இருந்தாதான் பழைய ஏற்பாடை புரிய முடியும். அதுதான் புதிய ஏற்பாடை புரிஞ்சுக்க, புதிய ஏற்பாடு முக்கியத்துவம் கொடுங்க சொல்றது நோக்கமே இதுதான். அப்போ அங்க ஒரு பொறுப்பாண்மை இருக்கு. இதெல்லாம் என்ன? மிஷன். இதெல்லாம் மிஷன். இதான் மிஷன். என்ன? எனக்கு கொடுத்த ஒரு பொறுப்பு, இது ஒரு மிஷன். மிஷனரிகள் ஒவ்வொரு கொடுத்தது ஒரு மிஷன். சிடி ஸ்டண்ட் கொடுத்த ஒரு மிஷன் இல்லைங்களா? இப்படி ஒவ்வொருத்தரும் கொடுக்கப்பட்டது ஒரு மிஷன். வீரமா முனிவருக்கு கொடுக்கப்பட்டது ஒரு மிஷன், ஜீகன் பால் கொடுக்கப்பட்டது ஒரு மிஷன். அந்த மிஷன் வழியாக அவங்க மினிஸ்ட்ரி பண்ணாங்க. மிஷன் இல்லாம மினிஸ்ட்ரி பண்ண முடியாது, அதுக்கு நிறைய இழப்புகள் வேணும் இல்லையா? அதை அவள் செய்து முடிக்கணும். அப்ப அது என்ன அப்படின்னாக்கா, பொறுப்பாண்மை எங்க இருக்குன்னாக்கா அன்புல இருக்கு. அந்த அன்புன்றது எங்க? தியாகம் தான் அன்பு. அன்பு இஸ் ஈக்வல் டு தியாகம். லவ் இஸ் ஈக்வல் டு சாக்ரிஃபைஸ். தந்தையாக கடவுளுடைய அன்பு என்ன? சாக்ரிஃபைஸ் பண்ண தன் மகன். அப்போ குடும்பங்கள்ல இத புரிஞ்சிக்கல. அன்பு என்ன? தியாகம், தாங்கிக் கொள்வது இல்லையா? இழப்பது, தான் இழந்து மற்ற உயர்த்துவது. குடும்பத்துல கணவன், மனைவி, பெற்றோர் எல்லாருக்கும் இது அன்புனா இதுதான். நம்ம அன்புன்னு எதையோ பேசுறோம். பவுல் பேசுற அன்பு இதுதான். 1 கொரிந்தியர்
12ஆம் அதிகாரத்துல 14 சொல்றாரு இல்லையா, அன்பை பத்தி லிஸ்ட் போடுறாரு பாருங்க. தியாகம். இன்னொரு பத்தி அன்பின்மை, அது தியாகமின்மை, அதை பத்தி போடுறாரு. அப்ப அன்புடா என்னன்னு புரியும். அப்ப இதெல்லாம் என்ன விடுவிக்கிறது? விடுதலை, விடுவிக்கின்ற இறையியல் இதெல்லாம். அப்ப பொறுப்பாண்மை என்பது சமப்படுத்துதல். அப்ப சமப்படுத்தலை செய்பவர்கள் யார் என்று சொன்னால் திருப்பணியாளர்கள், மிஷினரிஸ் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? திருப்பணி ஊடாக இறைப்பணி. அப்ப இயேசு ஒரு மிஷினரி தான். இயேசு ஒரு சீடர், அப்பாவுக்கு சூப்பர் சீடர். இயேசு ஒரு திருப்பணியாளர், அப்பா கூட திருப்பணி செய்து முடிக்கிறார். அதனுடைய அவுட்கம் என்ன, என் ரிசல்ட் என்னன்னாக்கா இறைப்பணியை ஊடாக தன்னை தியாகம் பண்ண. அப்ப இது புரியணும். புதிய ஏற்பாட்டுக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். அதுக்கு இதெல்லாம் புரிஞ்சாதான் நம்ம புரியும். அதான் கொஞ்சம் டீட்டெயிலா நான் எடுக்கிறது நோக்கமே அதுதான். அப்ப பொறுப்பாண்மை என்று சமப்படுத்துதல், அது என்ன? நீதி இருக்கணும், அங்க நேர்மை இருக்கணும், நியாயம் இருக்கணும். எல்லாரையும் இயேசு அப்படிதான் பார்த்தார். பெண்களுக்கு ஆண்களுக்கு சமநிலை இல்லை, சாதிய பாகுபாடு இருந்தது அங்கேயே. நீ யூதன் இல்ல, பிற இனம், புற ஜாதி, அது தப்பு. பிற இனம்னா பெரும்பாலும் கிரேக்கர்ல சொந்தா பிற இனம், பிற இனத்தார்னுட்டு. ரொம்ப கொஞ்சம் சொல்றது ஏன்னா நேரா இல்லையா, பைபிள்ல சொன்னதுல இது சமாரியர். அந்த சமாரியர் கூட பிற இன லிஸ்ட்ல அவங்க வைக்கல யூதர்கள். ஏன்னா அவர்களின் ஒரு 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 அங்கம் தான் இருந்தது. ஆனா இவள் பிற இனம்னாக்கா சொற்கடி வேற. அத பிற இன கிறிஸ்தவன் சொல்லாம கிரேக்க கிறிஸ்தவர்கள் சொல்லியிருக்கு. கிரேக்க விசுவாசிகள் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. கிரேக்க கிறிஸ்தவர்கள் அவர்கள் இல்ல. அப்போ இத ரொம்ப ஜாக்கிரதையா பண்ணணும். அது ரிசல்ட் வரணும். கனி கிடைக்குதா, நல்ல கனி கிடைக்குதா, இதெல்லாம் கிடைக்கணும். இந்த கனி தருதல் இதெல்லாம் எதுன்னா இதான் இறைப்பணி. இதெல்லாம் இறைப்பணி. திருப்பணி என்ன? நல்லா உழுது பண்படுத்தி விதை நட்டு அதை அழகா வளர்த்து இல்லைங்களா, பூ வரைக்கும் வரணும், காய் வரைக்கும் வரணும். கனி தருதல் இறைப்பணி, மினிஸ்ட்ரி. என்னுடைய திருப்பணி ஊடாக நற்செய்தி அறிவித்தல் திருப்பணி, இறைப்பணி அல்ல. என் ரிசல்ட் என்ன? அதுதான் இறைப்பணி இல்லையா, மினிஸ்ட்ரி இல்லையா. அப்போ இதுதான் எஸ் சொல்றாங்க. அப்போ சமநிலைப்படுத்துதலை பத்தி பைபிள்ல அழகா சொல்லுது. பழைய ஏற்பாட்டுல ஆரம்பிச்சு புதிய ஏற்பாட்டுல கொண்டு வருது. ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயமா இருக்குது இஸ்ரேல். அந்த அந்த இஸ்ரேல் மக்களுக்கும் இல்ல, இஸ்ரேல் மக்களுக்குள்ளவே ஏற்றத்தாழ்வுகள், இஸ்ரேல் மக்களும் வேற்று இனத்தவருக்கும் ஏற்றத்தாழ்வுகள். அதான் சொல்றாரு, வல்லமெல்லாம் என்ன, மேடெல்லாம் குறைக்கணும். சொல்லணும், நீ பண்ற தப்பு, நம்முடைய திருப்பணி இறைப்பணி வழியாக நீங்க பண்ற தப்புன்னு அவங்க சொல்லக்கூடிய. ஏசதான் செஞ்சாரு. அப்படின்னா என்ன? மேட்டிமையானவர்களை சமப்படுத்தி கொண்டு வருது, கீழே கொண்டு வருது. இவர்களை கொண்டு கீழே இருக்கிற மேல கொண்டு போறது. திருப்பணி. இதான் பொறுப்பாண்மை, பொறுப்புணர்வு. இதுதான் எல்லாமே சகலம்ன்றார். அது எப்பேற்பட்டவளா இருந்தாலும் சரி. அப்ப திருப்பணி ஊடாக அப்ப ஏதாவது சொல்றாரு, என்னை விட பெரிய ஆள் அவரு திருப்பணி ஆற்ற வந்திருக்கிறாரு, என்னை காட்டிலும் பெரியவர் அப்படின்னு சொல்றது நோக்கம் அதுதான். என்னுடைய திருப்பணி அல்ல, என்னை காட்டிலும் பெரிய திருப்பணி அவர் செய்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. எல்லாம் சமப்படுத்துறது இல்லாதான் திருப்பணி. இதுல தியாகம் பண்ண நிறைய. அவர் போய் காட்டுல போய் பாலை நிலத்துல போய் வசிச்சாரு. உணவை பத்தி உடைய பத்தி கவலைப்படல, கடவுளை பத்தி கவலைப்பட்டாரு. கடவுள் கவலைப்படுற மக்களை பத்தி கவலைப்பட்டார். கடவுள் கடவுள் கவலைப்படுற இஸ்ரேல் ஜனங்களை பத்தி கவலைப்பட்டாரு. கடவுள் கவலைப்படுற ரோமர்கள் குறித்து, கிரேக்க ரோமர்கள் குறித்து கவலைப்பட்டார். அதான் அந்த போர் வீரர்களை யாரு, ரோம போர், அவங்களும் சொல்ல, நீ ஒழுங்கா இது பண்ணாதப்பா, ஏமாத்தாத அப்படின்றது. அப்ப திருப்பணி எங்கெல்லாம் போறது பாருங்க, எப்படி எல்லாம் போறது பாருங்க.
அப்போ உலகத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் பல பொறுப்பு. அப்ப கிறிஸ்தவராகிய நமக்கும் ஒரு பொறுப்பு இல்லையா? அப்போ இதெல்லாம் குடும்பத்துல இதெல்லாம் பாக்குறோம்ல, இதெல்லாம் என்ன சமப்படுத்துற வேலை. கணவன் மனைவி சமம், எல்லாம் சமமா இருக்காங்களா? இதெல்லாம் போன முறை நான் பார்த்தது, டீட்டெயிலா பார்த்தது இது. இதெல்லாம் என்ன, இவங்க இங்கெல்லாம் சமநிலை இருக்குதா அப்படிங்கிறது இல்லையா? அப்போ கடவுளுக்கு அந்த எண்ணம் இருக்கு, எல்லாம் சமம், எல்லாம் சமம். ஒருத்தர் ஏழையா இருந்தா பார்த்தா நம்ம கொஞ்சம் பச்சாதாபப்படும். அந்த ஏழைக்கு செய்ய வேண்டியதை செஞ்சு அவரை உயர்த்தணும், அடுத்த நிலைக்கு உயர்த்தணும். எப்பவுமே மீன் கொடுத்துட்டு இருக்க கூடாது. ஃபர்ஸ்ட் எய்டு, மீன் கொடுக்குறது ஃபர்ஸ்ட் எய்டு. அது கோல்டன் அவர். ஆக்சிடென்டா கோல்டன் அவர். அந்த டைம்ல நம்ம செஞ்சிடணும். செஞ்சுட்டு அவனை மீன் எப்படி பிடிக்கணும் கற்றுக் கொடுக்கணும், அதுக்கான உபகரணங்களை கொடுத்து அதை பயிற்றுவித்து அவன் செய்யறாடா அவுட்கம் என்னன்னு பாக்குறது. அப்போ நம்ம கிறிஸ்தவரா இருக்கிறோன்றது என்ன, நாம எல்லாரும் இறை பணியாளர், மிஷினரி. அந்த மிஷினரி பணியில் நாம் எல்லாரும் இறை பணியாளர், நாம் எல்லாரும் திருப்பணியாளர்கள், நாம் அனைவரும் இறை பணியாளர், நாம் எல்லாரும் மிஷினரிகள், நாம் எல்லாரும் ஊழியக்காரர்கள், இறை பணியாளர். ஏன்னா வித்தவுட் மிஷன் அது இல்லைன்னா மினிஸ்ட்ரி கிடையாது, நோ மினிஸ்ட்ரி. அப்ப நமக்கு பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்பு எதுனாக்கா, இந்த திருப்பணின்ற பொறுப்பை நாம தட்டி கழிக்கிறோம். முதல்ல குடும்பத்துல இருந்து ஆரம்பிக்கிறோம் அந்த திருப்பணியை இல்லையா? அப்ப கொடுத்தல், இயேசு தன்னையே கொடுத்தார், அதான் பெரிய இது. அதான் போன்றப்பட்ட அந்த வயோதிபர் ஐம்பெண் தன்னையே கொடுத்துட்டாங்க. அப்ப இயேசு எவ்வளவு அளவுக்கு அவங்க உள்வாங்கி இருப்பாங்க. சூப்பர் சீஷி அந்த அம்மா தான் இல்லையா? பிற்காலத்துல நிறைய இவங்க எல்லாரும் சீடர்களா மாறி இருக்கணும். இதுதான் இறைப்பணியாளருடைய கருத்து, ஒத்துமொத்த கருத்து. 90% இறைப்பணியாளர் இது யாரு தியாலஜியன்ஸோட கருத்து என்ன, இயேசு யாரையெல்லாம் சந்தித்ததாக நம்ம பைபிள்ல பாக்குறோமோ, புதிய ஏற்பாடுல பாக்குறோமோ இல்லையா, அவர்லாம் இயேசு சீடரானாங்க. யாரெல்லாம் அப்போஸ்தலர்களையும் சீடர்களை சந்தித்தார்களோ அவங்க எல்லாம் சீடர்களா மாறிக்கொண்டே இருக்கு. கொடுத்தல், நேரத்தை கொடுத்தல், தாளந்தை கொடுத்தல், எல்லாத்தையும் கொடுக்கும். எனக்கு அடிச்சு முடிச்சு ஓடி வந்தேன் இல்லைங்களா? என்ன கூப்பிட்டு வர சொல்றது, கூப்பிட்டு வரல இல்லையா? ஒரு இடத்துல இருந்து வரணும். இன்னைக்கு கிளாஸ், சரி அங்க இருந்து ஒரு கார் புக் பண்ணேன் இல்லைங்களா? அதுக்கு எனக்கு 2000 ரூபாய் ஆச்சு. எனக்கு 2000 ரூபாய் முக்கியமா, நீ கிளாஸ் எடுக்கிறது முக்கியமா? புரியுதுங்களா? இதான் திருப்பணி, இதான் ஈதல், இதான் கொடுத்தல். புரியுதுங்களா? அப்ப எனக்கு என்ன, நான் என்ன பண்ணலாம், எல்லாம் லேட்டா தான் வருவாங்க, வருதே ஒரு 10 பேர் 5 பேர் தான் வருவாங்க, நம்ம ஒரு லேட்டாவே போய் ஒரு 1/2 மணி நேரத்தை முடிச்சுக்கலாம், அப்படி இருக்கலாமா? நானே இருக்கக்கூடாதுல்ல. அப்போ ஒரு பொறுப்புணர்வு, நம்ம குழுல அந்த பொறுப்புணர்வு இருக்கும். அந்த பொறுப்புணர்வை வகுப்புல கலந்துக்கிறவங்க உருவாக்கணும், மற்றவர்களுக்கு உருவாக்கணும். ஏன் பின்னூட்டம் கொடுங்கன்னா மற்றவர்களுக்கு அந்த தூண்டுறோம். உனக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, நீ கடவுளோட பிள்ளை, நீ திருப்பணி ஆற்றணும், இறைவணி ஆற்றணும் அப்படின்ற பொறுப்புக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. அப்போ முதல்ல எனக்கு இருக்கணும். இயேசுக்கு இருந்தது, கடவுளுக்கு இருந்தது, இயேசுக்கு இருந்து, தூய் ஆவியானவருக்கு இருந்தது, அப்போஸ்தலருக்கு இருந்தது, எல்லாருக்கும் இருந்தது, மிஷனரிக்காக இருந்தது. இப்ப இன்னைக்கு தலைவன்ற சொல்ற இடத்துல எனக்கு இருக்கணும், அது என் குடும்பத்துல இருக்கணும், படியில இருக்கணும், எனக்கு இருக்கணும் முதல்ல இல்லையா? வெறுமனே ஆண்டவரே இவனா வரல ஆண்டவரே ஜெபம் பண்றது குப்பை போடணும். அந்த ஜெபம் குப்பை. செயல்படாமல் நாம் செய்கின்ற ஜெபம் குப்பை. செயல்பட்டு ஜெபிக்கிற ஜெபத்துக்கு தான் ஆற்றல் உண்டு. புரியுதுங்களா? சோ இதெல்லாம் ஈதலுக்குள்ள வருது. அப்ப ஈகை என்பது பொறுப்பாண்மை. இது ஒரு மிஷன், பொறுப்பு, ஒரு மிஷன் இல்லையா? உனக்கு திருப்பி கொடுப்பான்னு உதவி செய்யாத, இடது கை செய்த வலது கை, இதெல்லாம் தியாகம், இதெல்லாம் பொறுப்பாண்மை, பொறுப்பு. இதெல்லாம் நம்ம கிறிஸ்தவ பொறுப்பு இல்லையா? அப்போ அவர்கள் யாருமே ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தல, தங்களுக்குன்ட்டு ஒரு 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 தூணை உருவாக்கல, இல்ல ஒரு சிலையை உருவாக்கல.
வில்லியம் கேரியோடைய இது பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். வேற யார போட்டாங்க, அது நம்ம குழுல தான். சில வருஷத்துக்கு அவருடைய கல்லறையை பார்த்தீங்கன்னா 4 பக்கம் ஒரு செங்கலை வச்சிருக்கோம், அவ்வளவுதான். செங்கல் வச்சு சர்வ் பெயிண்ட் அடிச்சிருக்கோம். எனக்கு கல்லறை கூட கட்டக்கூடாதுன்றாரு அவர். ஏன்? கல்லறைக்கு முக்கியத்துவம் என்னுடைய பணிக்கு முக்கியத்துவம். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், அதான் பண்றோம். ஒரு ஒரு திருப்பணியோ இறைப்பணியாட்டம் போட்டோ எடுத்து அனுப்பிடுறோம். நான் யார் தெரியுமா? நான் ரெவரண்ட், நான் டாக்டர், நான் பிஷப் இல்லையா? இதெல்லாம் இதெல்லாம் என்ன அடையாளங்கள்? இதெல்லாம் உலகத்துல ஜொலிக்கிற நட்சத்திரங்கள். விழுந்துரும். கடவுளுக்கு முன்னா நம்ம நட்சத்திரமா இருக்கு. கடவுளுக்குள்ள சூப்பர் ஸ்டாரா இருக்கு. அப்ப நம்ம உலகத்துல இதெல்லாம் தியாகம், இதெல்லாம் தூக்கி போடணும். சோ இதெல்லாம் நான் சொன்ன பகுதிகள். அப்போ என்ன ஒரு 3 விஷயம் பார்க்கணும். உரிமையை பகிர்ந்தளிப்பது பொறுப்பாண்மை. உரிமையை பகிர்ந்து கொடுப்பது. தந்தையாகிய கடவுள் தன்னுடைய உரிமை, நான் யாரு தெரியுமா சொல்லுவோம். தந்தையாகிய கடவுளுடைய அடிப்படை குணாதிசயங்கள். அது எதுக்குன்னா அப்பேற்பட்டவர் மனிதர்களோடு இருக்கின்ற குணாதிசயம் என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக தான் அது. அவர் சர்வ வல்லவர், மகா பரிசுத்தர். இந்த மாதிரி எல்லாம் வருது இல்ல, இதெல்லாம் அவருடைய அல்டிமேட் அதெல்லாம். ஆனா அதை விட சிறந்த அல்டிமேட் எது தெரியுங்களா? மனிதருக்காக மனிதரோடு உறவு கொள்ளும் அவருடைய குணாதிசயம். அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், மன உருக்கமுள்ளவர், நீதிய சாந்தமுள்ளவர். இதான் உரிமையை பகிர்ந்து கொடுத்தார். பாவத்தை பார்க்காத சுத்த கணர். பார்த்தாருன்னா ஆள் அவுட்டு. ஆனா அதெல்லாம் தூக்கி போட்டார். இல்லையா, பிள்ளை விட அதான் பண்ண மாட்டேன். புரியுதுங்களா? பைபிள் எல்லாம் வருதுனாக்கா பிரச்சனை இருக்குது. அழிந்து போனா கடவுள் பார்த்து அழிந்தார்கள். கடவுள் சொல்ல பூமி பிளந்து உள்ள விழுந்தார்கள். இதெல்லாம் வேற பிரச்சனை. அது உண்மையான கடவுளுடைய குணாசியம் அங்க கிடையாது. ஏன்னா இதை பெற்றுதான் புரியும். அப்ப உரிமையை பகிர்ந்து கொடுத்தார். மகனுக்கு அப்படியே பகிர்ந்து கொடுத்தார். இயேசுவும் தன் உரிமை அப்படியே தூயாவில் பகிர்ந்து கொடுத்தார். நான் போய் அவர் அனுப்புவேன். நான் உனக்கு தேற்றரவா, அவர் ஒரு வேறொரு தேற்றரவான உரிமை பகிர்ந்து கொடுத்தார். இல்லைங்களா? இந்த பகிர்ந்து கொடுத்தல் தொடக்க நூல் ஆதியாகமும் 13:8 பார்க்கும் பொழுது அங்க பார்க்கணும். லோத்தை அழைக்கவே இல்லை, அவருக்கு ஒட்டிக்கிட்டாரு. அவருடைய கசின் இல்லையா? ஆனா அவருக்கு என்ன இருக்குது? அவருக்கு அண்ணனோட பெரிய ஆள் ஆகணும் தான். அண்ணன் விட்டு கொடுத்தார், உரிமை விட்டு கொடுத்தார். இல்லையா? எபிரேய கலாச்சாரத்தின்படி உரிமை யாருக்கு? மூத்த சகோதரம் முன்னுரிமை. புரியுதுங்களா? ஏசாவுக்கும் இதுக்கு விஷயம் என்ன தெரியுதுங்களா? முன்னுரிமை அவருக்கு தான். முதல் பங்கு அவருக்கு தான். இரட்டிப்பான பங்கு அவர் தான். மீதி இருந்தா மத்தவங்களா பகிர்ந்து கொடுப்பாங்க. முதல்ல இதுல இருந்து ஒண்ணு எடுத்து இவருக்கு. புரியுதுங்களா? அப்ப தன் சகோதரருக்கு விட்டு கொடுத்தார், உரிமை விட்டு கொடுத்தார். நீ எதை வேணா எடுத்துக்கப்பா, பசேல்னு இருக்கு, எடுத்துக்கோ. அடுத்தது அவர் மேல் கரிசனை இருந்தது. அவரை கைது பண்ணவன் அவர் என்ன பண்ணார்? போய் அவளை விடுதலை ஆக்குகிறார். இல்லைங்களா? விடுதலை ஆக்குகிறார். இதுதான் திருப்பணி. இல்லைங்களா? திருப்பணி. அதே போல ஏசாவுக்கும் இவருக்கும் இஸ்ராயேல் அவர் யாராவது இஸ்ரேல் கடவுள் கொடுத்த பேரை யாரும் பயன்படுத்துறதே இல்லை. யாக்கோப்னா திருட, ஏமாத்துக்காரன், தமிழ் மொல்ல மாறி இல்லையா? ஆனா அவர் அந்த உரிமையை பாதுகாத்தார். அண்ணன் தனக்கு விரோதமாக இல்லையா தம்பியை தூண்டி விட்டு பங்க விட்டு போட அம்மாவை பாதுகாத்தார். இவர் வர வரைக்கும் தான் பாதுகாத்தார். நீ அவனுக்கு உரிமையை வாங்கி கொடுத்தேன், ஏமாத்திட்டேன், நான் அம்மா வீட்டை விட்டு வெளில வரல. ஏசா சூப்பர் கேரக்டர். நம்மளாம் ஏசா சுத்தமா மறந்துட்டோம். கொண்டது கொடுக்கலாம் எல்லாம், எனக்கு எதுவும் உண்டு, எதுவுமே வேண்டாயா. கடவுளே ஆசை, நான் கடவுளுக்கு உண்மையா இருந்து கடவுள் அது எனக்கு இது போதும், வாங்கவே வாங்கலையே. இதான் திருப்பணி. புரியுதுங்களா? இதெல்லாம்
எனக்கு இருந்தது போறப்பா. நாளைக்கு உனக்கு வேண்டாம் என்கிட்ட வாங்கிக்கணும்னு சொல்லியிருப்பாரு போல. நம்ம யாரை தலையில வச்சு கொண்டாடுவோம்? யாக்கோபு. ஏசாவை நம்ம கொண்டாடுறதே கிடையாது. அப்போ இதை படிச்சா புரியும். புதிய ஏற்பாடு படிச்சா நிறைய கேரக்டருடைய இதுதான். இதுக்கு பேர் இதை போய் சொல்லலாம். ஆவிக்குரியது இதோட சொல்லலாம். ஆவிக்குதான் விலை எல்லாம் இருக்கு. ரகசியம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. கண்ணு அகல தெரிஞ்சா எல்லாம் தெரிய போகுது. ஓகே. சோ இந்த பகுதி அப்படியே இருக்கு. அப்ப இங்க பார்க்கும் பொழுது இல்லையா, யார் என்று சொன்னால் கடவுளுடைய பணிக்கு அப்படியே செவி மடுப்பவர். ஈசாக்கு பலி செலுத்துகிறார். அது ஒரு திருப்பணி. கடவுள் எனக்கு இந்த பணியை கொடுத்திருக்காரு. ஒரு 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 மிஷன். ஒரு மிஷன் எனக்கு கொடுத்த ஒரு மிஷன் இது. என் பிள்ளைய நானே கடவுள் கேட்கிறவன் நான் பலி செலுத்து. அதன் வழியா நான் யாருன்னு காண்பிக்கணும். அது அங்கேயே புரிஞ்சிச்சு. கூட்டு போகும்போதே புரிஞ்சு போயிடுச்சு. அவர் என்ன கடவுள் ஒரு ஆட்டை அங்க ஏற்கனவே ஏற்பாடு பண்ண கர்த்தருடைய பர்வதத்தில் இல்லையா பார்த்து கொள்ளப்படும் அப்படின்றது சரியான மொழிபெயர்ப்பு அல்ல. கர்த்தர் ஏற்கனவே ஆயத்தம் செய்து விட்டார். அதுதான். அப்ப இவர் என்ன பண்றாரு? என் மகனை மட்டும் பலி இல்லை, முறைப்படியான ஒரு ஆட்டை நடத்திட்டு போல அந்த ஆட்டை அவரை ஏற்பாடு பண்ணிட்டார். என் பதட்டத்துல அதை மறந்து இருக்கலாம். மகனை மட்டும் பண்ணாருனாக்கா கடவுளுக்கு பலி செலுத்தல என்ன பண்ணும்? மிருகத்தை பலி செலுத்தணும், ஆட்டை மாட்டை பலி செலுத்தணும். அது இல்லையே. நிறைய பதட்டத்துல நம்ம அப்படிதான் பண்ணுவோம். உண்மையின் விளைவால் ஏற்படும் பதட்டம். மிஷனை ஒழுங்கா செஞ்சு முடிக்கணுமேன்றது பதட்டம். சின்ன பயம் கூட இருக்கும். எனக்கு இருக்கு, எதுலயும் பயப்பட மாட்டேன். ஒரே விஷயம் பயப்படுவேன். ஆண்டரே மூஞ்ச காரி துப்பிட்டு என் பேரை கெட்டுக்கூடாது ஆண்டவரேன்ற ஒரு பயம்தான். மற்றவங்களமா தைரியமா முதல்ல காரி துப்புற ஆள்மா நான் இருக்கக்கூடாது. அப்போ இதுதான் மிஷன். இதெல்லாம் மிஷன் இல்லையா? இதெல்லாம் திருப்பணிகள் இல்லையா? நீங்க படிச்சீங்கன்னா புரிஞ்சிடும். அதெல்லாம் கடவுளை அழைத்து தரல இல்லைங்களா? இவரை தான் அழைச்சாரு, அவர் வந்து ஒட்டிக்கிட்டாரு. அங்க இவர் கொஞ்சம் உஷாரா இருந்திருக்கணும். என்னதான்ப்பா கூப்பிட்டாரு, நீ வராதப்பான்னு. பாருங்க, இங்க செய்த ஒரு தவறு மிஷன்ல ஏற்பட ஒரு சின்ன ஓட்டை. சின்ன ஓட்டை எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுச்சு. இஸ்ராயல் ஜனங்களுக்கே மிக பெரும் பாதிப்பு, மிக பெரும் பாவத்துக்கு விழுவதற்கு ஆரம்பகர்த்தா யாரு அப்படின்னாக்கா லோத்து, அவர் பிள்ளை வரவிடும். இவங்களாலதான் இஸ்ராயல் ஜனம் பயங்கர கஷ்டப்பட்டாங்க. படிச்சிருக்கீங்களா? அதை ஒழுங்கா படிக்கணும் பைபிள. அப்படின்னா என்ன? ஜாக்கிரதையா இருக்கும். விதைக்கிறது முக்கியம் இல்ல, அது வரணும். அதை பூச்சி எதுவும் சாப்பிடக்கூடாது, பறவைங்க சாப்பிடக்கூடாது, கோழியோ இது சாப்பிடக்கூடாது. பாதுகாப்பா வளர்க்கணும். அது பசுமையா வளருதா, நிறைய இலை கொடுக்குதா, இன்னும் உரம் போடணுமா, பூக்கள் நல்லா வளருதா, பூக்கள் தேவைன்னா உதிருதா, அதுக்கு என்ன பண்றது, இன்னும் ஸ்ட்ரென்த் பண்ணணும், ஸ்ட்ரென்த் ஏத்தணும் அதுக்கு இல்லைங்களா? அடுத்து காய்க்கு ஆயிடுச்சா சூப்பர், அது பழுக்கணுமே, அதுக்கு என்ன பண்றது? அதான் பண்ண கவாத்துடுவாங்க பார்த்தீங்களா? பூ வரும்பொழுது கவாத்து பண்ணணும். ஏன்னா சூரிய வெளிச்சம் வேணும், பச்சை நடக்கணும், அப்ப நிறைய கறி கொடுக்கும். கேள்விப்பட்டா கவாத் இந்த தோட்டங்கள்ல எல்லாம் போடுவாங்க. பெரும் தோட்டங்கள்ல எல்லாம் இல்லையா? முக்கியமா மாமரத்துக்கெல்லாம் நிறைய பண்ணுவாங்க, கொய்யாக்கு எல்லாம் பண்ணுவாங்க. அந்த அந்த பூ மேல சூரிய வெளிச்சம் பண்ணணும், காய் மேல பண்ணணும். அப்போ அந்த இடத்துல வேற காய் இந்த இடத்துக்கு கட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அதை விட பல மடங்கு காய் கிடைக்கும். அதனால அது தேவையில்லை அப்படின்னு வச்சுக்கோ. அப்ப திருப்பணியில அவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கு. ஏ அப்ப இது படிச்சது தான் தோன்றினதெல்லாம் அவ கேட்கிறான், விட்டுட்டு வான்றாரு. அப்படின்னா என்ன சொல்றாரு? ஏன் சொல்றாரு? ஒரு கணக்கு இன்னொரு கணக்கு பொருந்துதா? பைபிள் எடுத்தா பொருத்தணும். கண்டதுக்கும் மொட்டை தலைக்கும் முழங்கால் போடணும், முடிச்சு போடக்கூடாது. அப்ப என்ன புரிஞ்சுக்க முடியுதுல்ல? ஓஹோ,
நம்ம இப்படிதான் இருக்கும். இடது கை செய்து வலது கை செய்யக்கூடாதுன்னா இதுதான் இல்லையா? நீ நீ நல்லா இருக்கணும், மற்றவங்க நல்லா இருக்கணும். உன்னில் நீ அன்பு செய்து மற்றவர்கள் அன்பு செய்ன்னு சொல்றது இதெல்லாம் இல்லையா? ஆபிரகாம்க்கு நல்ல குணாதிசயங்கள்லாம் இருக்குது. இந்த மாதிரி குணாதிசயத்தை சொல்லணும் நாம இல்லையா? அவர் 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 விசுவாசத்துக்கு தகப்பன். ஆமா, அதெல்லாம் இருக்கு. எப்படி இதான் விசுவாச தகப்பன்னா எப்படி இப்படிதான் விலைக்கு சொல்லணும். இதுதான் என் விசுவாச தகப்பன், இதுதான் என் விசுவாச தகப்பன் விலைக்கு சொல்லணும். புரியுதுங்களா? அதுதான் பழைய ஏற்பாடை பத்தி எடுக்காதீங்க. இதை பிடிச்சிட்டு அங்க போன நல்லா புரியும். பழைய ஏற்பாடு ரொம்ப சூப்பரா புரியும் இல்லையா? அப்ப எல்லாத்தையும் பொறுத்து கொண்டார். தியாகம், பொறுப்பாண்மை இல்லையா? அவற்றை இருந்ததை பார்க்கணும். அமைதிப்படுத்துகிறார். தன்னுடைய கூட்டத்துக்கும் அவன் கூட்டத்துக்கும் இடையில என்ன பண்றாரு? சமாதானத்தை உருவாக்குறாரு, அமைதியை உருவாக்கு, பிரிட்ஜ் பண்றாரு. அதுக்கு தியாகம் பண்ணும். திருப்பணி தியாகத்தில் வந்து அப்ப இயேசு தன் தியாகத்துக்கு என்ன கைமாறு எதிர்பார்த்தார்? என்னத்தை கைமாறி எதிர்பார்த்தார்? ஒண்ணுமே இல்லை. நீ என்னை பின்பற்றினா நீ கொஞ்சம் பாடுபடணும்ப்பா. அதான் நீ என்னை பின்பற்றின பாடுபடும், கஷ்டப்படும். உனக்கு உண்டாலாம் விட்டு ஏழைகளுக்கு கொடுனாக்கா அது லிட்டரா எடுத்துக்கூடாது. அங்க அந்த மனுஷனுக்கு சொல்லப்பட்டது. அந்த மனுஷன் ஏழைங்களுக்கு கொடுக்கவே கொடுக்காது. ஆனா கடவுளுடைய வார்த்தை, இயேசுடைய வார்த்தையை கேட்டிருக்கலாம். கேட்டு ஏதோ கொஞ்சம் கூட கொடுக்கலாம், கிள்ளி கொடுக்கலாம். கடவுள் சொல்றதை கிள்ளி கொடுக்கலாம் வேண்டாம், எல்லாத்தையும் கொடுறான்றார். அப்ப எல்லாரையும் அப்படி சொல்லல அவரு. ஏன் சொல்லல? சில பணம் படைத்த ஊழியனாகவோ விசுவாசியா இருந்தாங்க என்ன அர்த்தம்? கடவுள் உன்னை பணத்தை கொண்டு ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த பணத்தை நீ மற்றவர்களுக்கு கொடு, ஏழைகளுக்கு கொடுப்பதற்காகத்தான் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார். தேவையுள்ளவருக்கு நீ கொடுக்கணும்டா உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார். இதான் இஸ்ரேலின் ஆசீர்வாதம் தான். ஆதியாம் 12:3 தான். உன்னை ஆசீர்வதிப்பது சிறப்பு இது வரைக்கும் உன் வழியாக உலகத்தில் அனைவரும் ஆசீர்வாதத்தை பெறும்படி. அப்படின்னா என்ன? பணம் நிறைய இருக்கு, சொத்து நிறைய இருக்கு, எல்லாம் இருக்குது, கடவுள் இதை கொடுத்திருக்காரு. நீதான் கரெக்டா பங்கு போட்டு கொடுக்க உன்னாலதான் முடியும். அந்த அறிவு, அந்த ஞானம், சம்பாதிக்கிறது, உண்மையாய் சம்பாதிக்கிறது, கொடுக்கிறது. அப்ப கிறிஸ்தவல பணக்காரா இருந்தா இந்த குணாதிசயம் இருக்கணும். அவள் தான் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உலக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இல்ல, பிசாசால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். போல கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டு பிசாசு போக போனவர்கள். இன்னைக்கு பெரும்பாலான பணக்கார ஊழியக்காரங்க, விசுவாசிகள்லாம் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டு, எப்படி கடவுளை உன் சொத்தை சொகத்தை எல்லாத்தையும் வைத்து ஏழைகளுக்கு கொடு. அப்போ கடவுள் நீ கொடுத்துக்கிட்டே இருப்பா. நீ இப்படி கொடுத்துட்டே அதாவது ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும். ஆரம்ப கால திருச்சபையில அப்படிதான் இருந்தது. சாதாரண பிசினஸ் மிகப்பெரிய பணக்காரலாம் மாறினாங்க. ரத்தாம்பரம் விற்கிற அளவுக்கு எல்லாம் பெரிய பணக்காரர். அவங்களும் என்ன பண்ண, தன் கழுத்தையே கொடுத்தாங்கன்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன? நீ கடவுள் உன்னை வந்து இதுல ஆசீர்வதிச்சிருக்காரு. அப்ப இந்த ஏழைகள் இவர்கள் வந்து திருப்பணி கொடு. அதன் இறைவனி என்ன? அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள், அவள் கனி தருவார்கள். புரியுதா? இதான் விடுதலை இறைகள். இதுதான். சோ இது அடுத்து 2வது சமநிலை உறுதிப்படு. பேச்சோட நிக்கல, பேச்சாதான் நிக்கல, செயல்ல வரணும். ஜெபம் பெரும்பாலும் பேச்சோட நிக்குது, செயல்ல வரணும். எதுக்கு ஜெபம்? ஏசியா ஜெபம் பண்ணாரு, நம்ம கற்றுக் கொடுத்தாரு. எனக்கு நானா மனுஷன் தான்ப்பா, எனக்கும் எல்லா ஆசபாசமும் உண்டு. அந்த பழைய பாடல அவர் இல்லையா, மனிதனுடைய 5 குணாதிசயம் வளர்ந்தார். மன ரீதியா, உடல் ரீதியா, மென்டல், பிசிக்கல், எமோஷனல், சோசியல், ஸ்பிரிச்சுவல் 5லயும் வளர்ந்தார். அதே விருத்தி அடைந்தார். எப்ப கடவுளோட போய் உட்காரும்போது விருத்தி அடைந்தார். தன் இடத்துல கொஞ்சம் பிரச்சனை கடவுள்கிட்ட போயிட்டார். அவர் மோசே மாதிரி பிரச்சனை வந்தா போய் நெடுஞ்சாலே கடவுள்கிட்ட போய் விழுந்துறாரு பாருங்க. ஆனா கடைசி வரைக்கும் மோசே வந்துட்டு அதை அவரை முடியல. ஆனா இயேசு முடிச்சு உன்னால முடியப்பா,
அன்னைக்கு மோசே முடியல, இன்னைக்கு நான் என் வழியாக உன்னால முடியும் அப்படின்னு சொல்லி இல்லையா? அதுல உறுதியா இருக்கு. உலகமெங்கும் போய் நற்செய்தியா உறுதியா இருக்கு. நீங்க எத்தனை பேர் நற்செய்தி அறிவிக்கிறோம்? சொல்லுங்க பார்க்கலாம். என் மேல விட கடமைன்றாரு. அதெல்லாம் எனக்கு உலகத்துல எல்லாம் நஷ்டம், நற்செய்தி அறிவிக்கத்தையா எனக்கு லாபம்ன்றாரு. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் லாபத்தை பார்த்துட்டோம்? அப்ப அதை கொடுத்தல் இல்லையா? உறுதிப்படுத்து, அதுல நிக்கணும். கண்ணு மாதிரி நிக்கணும். ஒரு காமெடியில தந்தையா கடவுள் நின்றார், அது மாதிரி ஆண்டவரா இயேசு கிறிஸ்து நின்றாரு. யாரும் நிக்கிறார், இன்னும் நின்று இருக்காரு. ஏன்? நீங்களும் நிக்கணும்ன்றதுக்காக. அது அவுட்கம், என் ரிசல்ட் அதான். வெறும் பைபிளை படிச்சுட்டு அப்படி போட்டு இல்ல, நான் எப்படி என் ரிசல்ட் கூட நான் எப்படி இருக்கேன்னு கொண்டுறது. அதான் பைபிளை தியானிக்கிறது. இதெல்லாம் இதுக்குதான் காரணம். மாசிதோனியா திருச்சபை மேப்பெல்லாம் இருக்கும், எங்க போடுன்னு தெரியல, பின்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். மாசிதோனியா திருச்சபை எங்கேயோ இருக்குது இல்லையா? அந்த திருச்சபையை பத்தி பேசுறார். அங்க அங்க கடவுள் கொடுத்த அருளை பற்றி. என்ன கடவுள் அருள் கொடுத்தார்? அவங்க ஏழைகள் ஆனால் கொடுத்தார்கள். அப்ப இதை யாரும் சொல்லி இருக்கிறாங்க. அந்த சபைக்கு இந்த 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 இளம் பெண், சாரி, இந்த இந்த வயோதிப கைம்பெண் ஏழையா இருந்தாலும் தன்னை முழுசா கொடுத்தாங்க. ஏன் கொடுத்தாங்கன்னா, என்னை விட என்னால் தாங்கிக் கொள்ள முடிய பசிய மத்தால் தாங்க முடியாது, பரவாயில்ல. அப்போ இந்த மாசிடோனியா திருச்சபை அப்படிதான் இருந்தது. சூப்பர் திருப்பணி இது. தங்கிட்ட இல்ல, இருந்தாலும் எருசலேம்ல இருக்கிற இறைப்பணியாளர்கள், அப்போஸ்தலர்கள், சீடர்கள், இவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க. இவங்க தான் நம்மளை வளர்த்தவங்க. இயேசுவை காரணம் இவங்க தானே. இவங்க கஷ்டத்துல இருக்கிறாங்க, நம்ம தானே கொடுக்கணும். அதை செய்தார்கள். தாங்கள் எல்லையை மீறி கொடுத்தார்கள். 3 அந்த தாய் செஞ்சு எல்லை மீறி செய்தது இல்லைங்களா? அதுக்குள்ள விடுதலை இருக்கணும் நிறைய இருக்குது. அந்த அம்மா எப்போ வரணும்? ஆண்கள் பெண்கள் எல்லாம் போயிட்டு கடைசியா விதவைகளுக்குன்னு ஒண்ணு வரும்போது இருக்கணும். அப்ப விதவைகள் வந்து போடும்பொழுது பெரும்பாலும் அங்க இருக்க மாட்டாங்க. அது ஒரு அபச குணம் மாதிரி. ஆனா இயேசு இருக்கிறார், சமப்படுத்துறாரு. பாத்தீங்களா? இயேசு ஆண்டு இருக்கிறேன், அவளை பத்தி கவலைப்படாது. பெண்கள் இருக்க மாட்டாங்க இல்லைங்களா? இவரையும் எவ்வளவு போட்டிருப்பாங்க. சமநிலைப்படுத்துறார் இயேசு. பெண் விடுதலை, இதுதான் பெண் விடுதலை தான் இங்க பார்க்க முடியும். அப்ப அதை யார் செய்யணும், எதை செய்யணும், யார் அனுப்புற அப்படின்னு சொல்லிட்டு அதுல உறுதியா இருந்தார்கள். எப்போ அது பஞ்சம் ஏற்பட்டு 40 கிபி 40 ஏற்பட்ட கொடும் பஞ்சம் இஸ்ரேல் இதுல இந்த இது ஃபுல்லா யூதேயாவுல, சமாரியாவிலும் கலிலேல அந்த அளவுக்கு இல்லை. ஆனா யூதேயாவுல கடும் பஞ்சம், கொடும் பஞ்சம். ஏன்னா அங்க இருக்கிற இவங்களை ஏன் எருசலேம் இருந்தாலும் நிறைய யூதர்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்க. அங்க அவர் நற்செய்தி அறிவிக்கிறதுக்கு இங்க இருக்கணும். ஒரு குழு உலகமெங்கும் போ, பிற இனத்தாருக்க பிற யூதருக்கு சொல்லு, நாங்க இங்க இருந்து இங்க கோயிலுக்கு வர யூதர்களுக்கு நாங்க அறிவிக்கிறோம். அதனால இவர்கள் இங்க இருந்தார்கள், அங்கே இருந்து பணி செய்து கொண்டிருந்தார்கள். அவங்க போயிட்டு வந்துட்டாங்க, இருந்தாலும் இங்கேயே வந்துட்டு இருந்தாங்க. ஹெட் ஆபீஸ் மாதிரி இல்லையா? அப்போ இதுல உறுதியா இருந்தார், கொடுப்பதில் உறுதியா இருந்தாங்க. இதுல பார்க்கக்கூடிய அழகு என்ன, பியூட்டி என்னன்னா, தலைமை சபைக்கு கிளை சபை அனுப்புது பாருங்க. அப்ப இன்னைக்கு நம்மளுடைய டீச்சிங் என்ன? கிளை சபை அனுப்புதுன்னா ஒண்ணு கிளை சபை தியாகத்தோடு அனுப்பணும், இன்னொரு கிளை சபை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கப்பட்டு அதை அனுப்பணும். இங்க அளவில்லாமல் ஆசீர்வாதம் இல்ல, இருந்தாலும் அவர்கிட்ட இருக்கிறத அனுப்பணும். இன்னைக்கு உலகத்துல இது வர நடக்கணும். இது இன்னைக்கு தலைமை சபை தான் கிளைக்கிற சபை கொடுத்துட்டே இருக்கும். அது சோம்பேறியா மீனை கொடுத்து சோம்பேறி ஆகினே இருக்கும். அந்த சீசனா உருவாக்கலனாக்கா அது என்ன?
மீனை கொடுத்து கொடுத்து கெட்டு குடிச்சவர் ஆக்கி இருக்குதுன்னு அர்த்தம். 3.5 வருஷத்துக்கு பிறகு ஆணி அடிச்ச மாதிரி ஒரு சபையில ஒரு ஒரு திருச்சபை இறை மக்களோ அல்லது விசுவாசி இருந்தானாக்கா உருப்படாதது சபை. 3 வருஷம் எட்டி வெளில உதச்சி அனுப்பணும், போ வெளில போடு, இப்ப ஊழியம் பண்ணு போ, இறை பணி திருப்பணிப்படி இறை பணி உலகமெங்கு போய் நற்செய்தி அறிவி. அவர் பட்டா போடுது. 20 வருஷம் என் சபையில உண்மையான ஊழிய விசுவாசிப்பாங்க இல்லையா? அது குப்பை கூட எச்ச துப்பிடும். அது விசுவாசிய தூணு துப்பிடும் குப்பையில போட்டாங்க. அது கூட ஒர்த்து கிடையாது. போனோம், வெளில போனோம், வெளில போய் ஊழியம் பண்ணோம், இறைப்பணியான உலக நற்செய்தியா இருக்கும், சிசுராக உருவாக்கணும். உனக்கு கடவுள் என்ன வச்சிருக்காரு? உடனே ஒரு ஊழியக்காரன் வச்சிருக்காரா? உடனே ஒரு டீச்சரா வச்சிருக்காரா? வேற என்ன வச்சுக்க? ஊழியம் பண்ணிட்டே நீயும் ஒரு ஊழியக்காரியா இருப்பியா? இதெல்லாம் அடுத்தது 3வது பகுதி படிச்சா புரியும். ஆடம்பரத்தை விட்டு அடிப்படை தேவைகளை கொடுக்கும் பொறுப்பாண்மை. கிறிஸ்தவனுக்கு இதுதான் மையம். இதுதான் பிசாசோடைய கையில அப்படியே உள்ள மாட்டில. இதுதான் ஆடம்பரம். சொல்லலாம், கிறிஸ்துமஸ்க்கு நாங்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்தோம், அதே ஏழைகள் எடுத்து கொடுத்தோம். அது ஆடம்பரம். எங்களுக்கு எந்த அளவுக்கு செலவு பண்ணணும் அதே அளவுக்கு இன்னொருத்தர் செலவு பண்ணீங்களா? அதான் உண்மை. ஒரு படி மேல போயிட்டு சரி இவங்க எந்த காலத்தை இதை உடுத்த போறாங்க, நம்ம சாதாரண உடுத்திக்கிட்டு அவங்க நம்மை காட்டு சிறப்பானதை செய்வோம். இறைபணி செய்யும், அதை மிஷன் செய்யும். மிஷினரிகள் செஞ்சாங்க. சொத்தெல்லாம் வித்து ஒருத்தர் கப்பலையே வித்து அந்த பணத்தை, என் பங்கு கப்பல் இருக்குல்ல, அதை வித்து அந்த பணத்தை அனுப்புங்க. இந்த ஏழைங்க வீடு இல்லாம இருக்காங்க, வீடு கட்டி கொடுக்கணும். அந்த பர்மா நகர் சென்னையில வியாசாரப்படி தான் உருவாச்சு. இன்னைக்கு அது கன்ஜஸ்டட் ஆயிடுச்சு. அந்த மிஷினரி, அந்த ரோமன் கத்தோலிக் மிஷினரி, அந்த ஃபாதர் உருவாக்கும் பொழுது அவங்க எல்லாம் இதுல இருந்து வந்தவங்க. எங்க பர்மால இருந்து வந்த அகதிகள். அங்கதான் செட்டில்மெண்ட் கொடுத்தாங்க. அவங்க என்ன பண்ண, அங்க வந்து தங்கிக்கணும். அரசாங்கம் ஏதோ கோடு போட்டுலாம் கொடுக்கல, அவங்க கோணியை போட்டு தங்கிட்டு இருந்தாங்க. இவர் அப்படி பார்த்தாரு. இவர் அப்படியே எப்படி உருவாக்குனாரு? 15 அடிக்கு 20 அடி, 15 அடிக்கு 25 அடி, அந்த மாதிரி இடத்த உருவாக்குனார். பெருசா ஒரு ஹாலு, ஒரு இது இந்த மாதிரி இருக்கிற மாதிரி. எனக்கு எல்லாம் 10க்கு 10 சுருங்கி போறீங்க. அவங்களாம் குடும்பமே அதை வெட்டி போட்டுருவா. நீ கொஞ்சம் நீ 4 பிள்ளையா, நீ 4 பங்குக்கு. அதான் இன்னைக்கு அந்த பகுதியில் அப்படி. அதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. விசாலமாக அது உருவாக்கப்பட்ட இடம். அந்த வியாசார்பாடி பகுதி, அந்த பர்மா நகர் பகுதி விசாலமாய் உருவாக்கப்பட்டது. அப்ப ஆடம்பரத்தை விட்டு கொடுத்தார். இந்த கிறிஸ்தவம் குறைஞ்சபட்சம் கிறிஸ்துமஸ் நியூ இயருக்கு எனக்கு என்ன எடுக்கணும் அதே அளவுக்கு ஏழைக்கு நான் செய்வேன். இன்னும் சூப்பர் கிறிஸ்தவ யாரு அப்படி சொன்னாக்கா, நான் எனக்கு சிம்பிளா எடுத்துக்கிறேன், என் குடும்பத்துக்கு எடுத்துக்கிறேன். மற்றவங்க ஏசு அப்படிதான் நம்ம பார்த்து அவர் என்ன பண்ணா, ஆனந்தப்படணும். ஆவியானவர் நம்மை பார்த்து ஆனந்தப்படணும் அப்படின்னா ஆவியாரை திருப்திப்படுத்துதல். பாரு, தப்பு பண்ணா கூட என்கிட்ட ஓடி வரான்பா, அதை திருத்திக்கிறாப்பா இல்லையா? கடவுள் எதை பார்த்து சந்தோஷப்படுவாங்க? இந்த பாவம், இதெல்லாம் பாவம். என்னை பொறுத்த வரைக்கும் பாவம் இதெல்லாம். நான் மட்டும் நல்லா அர்த்தத்துக்கு மற்ற 100 ரூபாய்க்கு ஒரு புடவை, 200 ரூபாய்க்கு 300 புடவை, உருப்படாத கிறிஸ்தவம். புரியுதுங்களா? இதுதான். அப்ப இங்க ஒருத்தர் பண்ணாங்க, அதில் முடிச்சுக்கோ. சூப்பர். இது இப்ப இதை வச்சு நீங்க புதிய ஏற்பாடு சூப்பரா புரிஞ்சுக்கலாம். விடுதலை இறையியல், விடுதலை பெண்ணியல், இதெல்லாம் பார்க்கலாம். பெண்கள் அடிமட்டமா இருந்தாங்க யூதர் காலத்துல. அவன் ஜெபமே எப்படி இருக்கும்? கடவுளே, நான் நாயா பிறகுதான் ஸ்தோத்திரம், நான் பெண்ணா பிறகாத ஸ்தோத்திரம். அவ்வளவு கேவலமான புத்தி இல்ல. ஆனா ஒரு நல்ல எண்ணம் அவனுக்கு இருந்தது. கடவுளுடைய ஒரு இது இருந்தது. ஒரு பெண்ணா பிறந்துட்டு என்ன பண்ணாங்க? உபாகமும் 6:5-4 தான். என்னுடைய வார்த்தைகள் அவன் கற்றுக்கொடு. நிற்கும்போது, உட்காரும்போது, நடக்கும்போது அதை கற்றுக்கொடு. பெண்களுக்கு கற்று வச்சுட்டாங்க. ஆண்களுக்கு சமமாய் பெண்களுக்கு அதை சொல்லிக்கிட்டோம். எதை? அந்த 5 ஆகமத்தை.
5 வயசு வரைக்கும் அம்மா சொல்லி கொடுத்தாங்க, 6 ல இருந்து 13 வயசுக்கு அப்பா சொல்லி கொடுத்தாரு. அதுல சரிசமம் இருந்தது. 13 வயசுக்கு பிறகு என்ன ஆயிடுச்சு? திரும்பி அடிமை, பெண் அடிமைகள், ஆண்களுக்கு அடிமை. யூபிஸ் கல்ச்சர் எல்லாம் படிக்கணும் நிறைய. அப்ப இங்க என்ன ஒரு பெண் கொண்டு வராங்க. 200 பணம் வணக்க என்ன எத்தனை மாசம் அதுல கொடுத்துருக்கோம். அதுல கிட்டத்தட்ட ஒரு வருஷம் சாப்பிடல அந்த அம்மா. அப்ப அவ்வளவு விலை உயர்ந்தது, விலை உயர்ந்த அந்த அந்த வாசனை திரவியத்தை கொண்டு வந்து ஏசாமி கொடுத்து, ஏசாமி நீ போகும்போது தடவிங்கன்னு சொல்லிடலாம். அதான் இதான். எனக்கு எதெல்லாம் லாபமா இருக்கா அது எனக்கு நஷ்டம். எது நஷ்டமா அதான் லாபம். பவுலி நம்மகிட்ட எடுத்துட்டு இருப்பார் போல இருக்கு. அதை அந்த சீல வந்து உடைச்சிட்டாங்க. சீல ரிமூவ் பண்ணல. கிரீக்ல ரொம்ப அழகா இருக்கு அந்த மாதிரி இல்லையா? ஒரு ஒரு பாட்டில வந்து அப்படி உடைச்சி மூடிய உடைச்சி அப்படியே எல்லாம் சீல எடுத்தா கொஞ்சம் யூஸ் பண்ணலாம், உடைச்சா யூஸ் பண்ண முடியாது, மூட முடியாது. மூடினா போயிடும், அந்த இதெல்லாம் போயிடும் இல்லையா? உடைச்சாங்க, உடைச்சி ஊத்துறாங்க இல்லையா? அவசரம் என்னடா இது இந்த அம்மா இப்படி பண்றது, என்ன என்ன அவங்களும் நிறைய பிரச்சனை இருக்கு. கேட்ட சீசன்கிட்டே இருக்கு. ஒரு பொண்ணு வந்து ஒரு பொம்பளை ஒரு ஆண் கிட்ட எல்லாருக்கும் வந்து உட்கார முடியாது, கிட்ட வரக்கூடாது. அதுவும் ஒரு ஆணுடைய பாதப்படியில எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி உட்காரக்கூடாது. இன்னொன்னு, கமாலியல் சொல்றப்படுற அளவுக்கான இயேசுவின் பாதப்படியில உட்கார்றதுக்கே சிலர் தகுதி, பவுலுக்கு தகுதி. இது ஒரு பொம்பளை இயேசுடைய பாதத்துல உட்கார்ந்துருக்காங்க. இதெல்லாம் பிரச்சனை. யூதர் சீசனுக்கும் பிரச்சனை. சீசன்லாம் அந்த 3 வருஷம் செம்மையா கத்துக்கிட்டாங்க. என்ன அடி தெரியுமா பேச்சுல அவர் இயேசு பேசின பேச்சு அப்படி கொஞ்சம் அனலைஸ் பண்ண தெரியும். என்ன மாதிரி அடி வாங்கியிருப்பாங்க தெரியுங்களா? இல்லையா? செதுக்கி செதுக்கி உருவாக்குன சிற்பங்கள் தான் அந்த இயேசுடைய அப்போஸ்தலர் சீடர்களும். அவ்வளவு இருக்குது. யூதாஸ் வந்து கொஞ்சம் எப்பொழுது சொல்லப்பட்டது, அதுக்குள்ள போல, அது வேறு பகுதி. அதுக்குள்ள போட நமக்கு நேரம் இல்லையா? அப்போ இது என்ன, எதை பத்தி பேசுது இதுனாக்கா, ஒருவரை அபிஷேகம் பண்றது பத்தி பேசுது, திருநிலைப்படுத்துறத பத்தி பேசுது பகுதி. அப்போ இயேசு யாருன்னாக்கா அபிஷேகம் பண்ணப்பட்டவர், கிறிஸ்டோஸ் அந்த கிரேக்க வார்த்தைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கே இந்த அபிஷேகம் பண்றாங்க. அப்ப அபிஷேகம் எப்படி இருக்குன்னாக்கா உள்ளுக்குள்ள நடக்குதுல, வெளில எல்லாருக்கும் தெரியும் இவர் தான் இவர் தான் ராஜா, இவர் தான் இறைவாக்கு தீர்க்கதரிசி, இவர் தான் ஆசாரியர், குரு, எல்லாருக்கும் முன்னாடி சொல்றது இயேசு அப்படி காண்பிக்கிறாங்க. அடுத்தது அபிஷேகம் பண்றது அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, அபிஷேகம் பண்றதுன்றது ஆண் தான் அபிஷேகம் பண்ணும். ஒரு பெண் அபிஷேகம் பண்ணியிருக்காங்க. அப்போ பெண் உரிமையை இயேசு எப்படி கொண்டு வரார் பாருங்க. அவங்கள பத்தி கவலைப்படாதுமா இல்லைங்களா? விடுதலை இறையும் திருப்பணியின் ஊடாக தான் செய்ய முடியும், மிஷன் வழியாக இல்லையா? அப்போ இந்த நிகழ்வு இதை பத்தி சொல்லப்படுறது படிச்சீங்கன்னா தெரியும். பின்னால அவ பத்தி என்ன பண்ணாங்க, இந்த அம்மா என்ன பண்ணாங்க, எப்படி இருந்தாங்க, எதையெல்லாம் செய்தால் பெயரியா இன்ன வரைக்கும் இருக்கு. அப்படின்னா என்ன இருக்கு, இன்னை வரைக்கும் அவன் பேர் இருக்குதுனாக்கா என்ன, பெண்களே நீங்களும் அவங்கள மாதிரி தைரியமா வாங்கன்றது. அப்படின்னா எப்படி தைரியமா வர முடியும்? எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு தைரியமா எல்லாருக்கும் முன்னாடி வந்து நின்று செயல்படுங்கள். ஆண்களும் நீங்களும் ஒண்ணு, நீங்களும் திருப்பணியாளர்கள், நீங்களும் இறைப்பணியாளர்கள் இல்லைங்களா? சமநிலைப்படுத்துதல், பொறுப்பாண்மை, திருப்பணி சமநிலைப்படுத்துகிறார். விண்ணரசு இந்த அம்மாவுக்கும் உண்டு. இந்த அம்மா நான் உன்னை ஏத்துக்கிட்டேன், நீ செய்.
அப்ப விண்ணரசுக்கு உரியவராக மாத்துறாங்க. சீசருக்கு என்ன இதெல்லாம் தான்ப்பா நான் சொன்ன அப்போஸ்தலர் 5, 6, 7 சொல்லி இதுதான்ப்பா. இதுதான் சரியா? கடவுளுடைய கூடாரத்தில் தங்கியிருக்கிற பயணம் செய்யும். யாரால முடியும்னா திருப்பணி ஆற்றுகிறவர்களால் தான் இது. இதெல்லாம் என்ன? திருப்பணி செய்பவர்களால் தான் இறைபணியை இல்லையா செய்ய முடியும். அது அப்ப இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் படிச்சீங்கன்னா புரியும். நேரம் ஆயிடுச்சு இல்லைங்களா? புரிஞ்சிட்டோம். புரியுற மாதிரி தான் முடிச்சிருக்கு. நான் பேசுனோட சாரம் தான் இதெல்லாம். அப்ப அந்த அம்மாவுக்கு 1000 பிரச்சனை இருக்குது. பிரச்சனையை பத்தி கவலையே படல அந்த அம்மா. உள்ளேயும் பிரச்சனை, வெளியும் பிரச்சனை. சிலர் சொல்றாங்க இந்த அம்மா சரியான பொம்பளை கிடையாது, தப்பான பொம்பளை நிறைய இருக்கு அதுல. அவங்க இதுல அடுத்து என்ன பண்ணாங்க? யாரை பத்தி தன்னையும் கொடுத்தா தன்னிடத்தில் உள்ளதையும் முழுசா கொடுத்துட்டாங்க. எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். என்னை ஆட்கொண்ட இயேசு, அதை அனுபவிச்சு பாடு. இந்த அம்மா தான். இந்த அம்மாவுக்கு தெரியும் என்னை ஆட்கொண்ட இயேசுவை நான் அறிவேன். அது நான் யாரை பத்தியே கவலைப்பட மாட்டேன். நான் போய் உடைச்சி அவர் அபிஷேகம் பண்ணுவேன். அவர் காலை தொட முத்தம், மத்தவங்க முத்தம் கொடுக்க கூடாது. பெண்கள் ஆண்களுக்கு தொடக்கூடாது. இயேசுக்கு என்னை பத்தி தெரியும், எனக்கு இயேசு பத்தி தெரியும். அப்ப நீ பாட்டுலாம் பொய்யா தானே பாட்டு பாடுறோம். என்னை ஆட்கொண்ட இயேசுன்றது பொய். நம்ம பாடுற பாட்டு எல்லாமே பொய்யாதான் இருக்கும், உண்மை இருக்காது இல்லையா? இதை பத்தி கவலை. அஞ்சிடேன் அஞ்சிடேன் இயேசு என்னை இல்லையா? அது நிறைய பிரச்சனைகளை சொல்லுவாங்க. அஞ்சிடேன் அஞ்சிடேன் என் இயேசு என் பாட்டு பாடுவோம். பொய் அவ்வளோ. இந்த அம்மா அனுபவம் அது அம்மாவுக்கு இல்லையா? என்ன அவர் என்னை தேற்றினார். இந்த அளவுக்கு எனக்கு ஒரு 1000 பிரச்சனை நீங்க கொண்டு வந்து நிக்க வச்சார்ல, நான் தைரியமா நின்னேன்ல. இன்னைக்கு அது காரணம் அவர் தான். அதனால நான் என்ன பண்ணேன்னா, நிரம்பி வழிய செய்தேன் அப்படின்னா உலகத்துக்கு நான் காண்பிச்சேன். அபிஷேக நாதரையே அபிஷேகம் பண்ண ஒரு திருப்பணியாளர், இறைபணியாளர் நம்ம. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கு கூட அந்த வாழ்வு உண்டு இல்லையா? நீங்களும் நானும் கூட இறைப்பணி, திருப்பணி கூடாக அதை செய்ய வேண்டியது. மேப்பெல்லாம் நான் இது பண்றேன். இதுல எங்கெங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மேப்ஸ் எல்லாம். சோ இதோட நான் நான் நிறுத்துகிறேன்.